அப்படிதான் மனுஷன் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கான், சாவ நோக்கி போயிட்டு இருக்கான். என்ன அர்த்தம்னா, இவனுக்குள்ள வேலை செய்ய வேண்டிய ஏதோ சில சுரப்பிகள், சில விஷயங்கள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. லாசர் எழுந்திருத்ததுக்கும் இயேசு எழுந்திருத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார்னா அங்க ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சிருக்கணும், செத்துருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, உயிர் தெழுந்த வல்லமை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தை என்று பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. தேவன் செய்யற சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியாததுனால அதுக்கு பேர் மிரக்கிள்னு சொல்றோம். ஆனா கடவுள் அதை என்ன செய்யறாரு, சயின்ஸ். இது எவ்வளவு ஸ்பீடில் சுத்துமோ அதே ஸ்பீடில் இதுவும் சுத்தித்தான். கையை தட்டுங்க. இது ஆதாம்னா இது நான். இதை கலட்டினா இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இதுக்குள்ளேயும் இருக்கு. மரணம் என்பது தேவன் வைத்த திட்டம் இல்லை என்றால், முதுமை என்பதும் தேவன் வைத்த திட்டம் அல்ல. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை தேவனுடைய வார்த்தை மத்தியில் கொண்டு வந்திருக்கேன். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நீங்கள் தேவனுடைய பிரசனத்துக்கும் ஆராதனைக்கும் நேரம் கொடுக்காவிட்டால், நேரடியாக செய்திக்குள் நீங்கள் வரும்போது நான் சொல்லுகிறவைகளை புரிந்து கொள்ள முடியாது என்பதை விட நம்ப முடியாது. அதுதான் மேட்ரு. நீங்கள் தேவனோடு இணைக்கப்படும் போது தான் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும்போது உங்களால் என்ன செய்ய முடியும், நம்ப முடியும். இல்லாட்டி அதை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அதுதான் ப்ராப்ளம். தண்ணியில் அரிசியை போட்டால் வேகாது. ஏன்னா தண்ணி என்ன செய்யலை, கொதிக்கலை. அப்போ நீங்கள் ஆராதனை நேரத்தில் தேவனோடு இணைந்துட்டு வரும்போது ஒரு செய்தியை உங்களால் பிலீவ் பண்ண முடியும், நம்ப முடியும். அதான் கர்த்தர் சொன்னார், பூமிக்குரியவர்களை சொன்ன போதே உன்னால் நம்ப முடியலன்னா பரலோகத்துக்குரியதை நான் சொல்லும்போது உன்னால் எப்படி நம்ப முடியும்ன்றது. இப்போ பிரச்சனை என்னன்னா, நிறையா இருக்குது, ஆனால் உன்னால் எவ்வளோ நம்ப முடியும், அவ்வளோதான் நான் பேச முடியும் அப்படின்றார். அப்போ நம்பக்கூடிய இருதயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்றால், அந்த தேவன் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான். அப்போ மாம்சத்துக்குரியவனுக்கு அவைகள் பைத்தியமாய் தோன்றும். இன்னைக்கு நான் பேசுகிற விஷயங்கள் கூட நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது உண்மையாக தெரியும், இல்லாட்டி அது உங்களுக்கு என்னவாக தான் தெரியும், பைத்தியமாக தோன்றும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மூளையிலிருந்து செய்தியை கேட்காதீர்கள், உங்கள் ஆவியிலிருந்து செய்தியை கேளுங்கள். யுவர் ஸ்பிரிட் மேன். நீங்கள் ஆவி மனிதன். ஆவியிலிருந்து சத்தியத்தை கேட்கும்போது அந்த வார்த்தை மாம்சமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் உலகங்களும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதத்தின் நாளாய், அற்புதங்கள் நடைபெறுகிற நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. இந்த நாள் சரீரத்தின் செயல்படாத பாகங்கள், படுக்கையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இந்த வார்த்தையின் கேட்டுக்கொண்டிருக்கும் போது சரீரத்திலே செயல்படாத பகுதிகள், உறுப்புகள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே செயல்பட ஆரம்பிக்க போகிறது. கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்க போகுது. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தில் விழிக்க போகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு வியாதி படுக்கையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். ஷாபா ராபா லா ஷாந்து ராபா தியாங்கா. ஆமேன். லைஃப்ல இருந்து இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எட்டர்னல் லைஃப்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலே உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த நாளில் நீங்கள் உணரப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்கப் போகிறீர்கள், அனுபவிக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மாற்ற, மறுரூபப்படுத்த இந்த நேரத்தை தனக்கென்று பயன்படுத்துவாராக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்கிருந்து என்னுடைய செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். அன்றியும்
இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அல்வாவை கட் பண்ணி சாப்பிடணும், மாத்திரை தான் சரட்டுன்னு முழுங்கணும், வசனத்தை என்ன செய்யணும், கட் பண்ணி சாப்பிடணும். இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அப்பத்தை பிட்ட போது சீசல் கண்கள் திறந்தது. அப்பத்தை முழுசா உள்ள போட்டா தொண்டையில் சிக்கிக்கிட்டு திறந்த கண்ணு மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பிட்டு கொடுத்தா வசனத்தை பிரேக் பண்ணி கொடுக்கணுமா? ஆமாம், பிரேக்கிங் த கோடு. வசனத்தை பிற்கும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த வல்லமை என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பிரசங்கிப்பதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். திறக்கப்பட்ட கண்கள் பிரகாசமடை. எல்லாம் சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமை. திரும்ப சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினாலே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணின ஆவியானவர், அதே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினால் என்னுடைய சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமை என்கிற தலைப்பில் தேவனுடைய சித்தத்தின்படி தொடர்ந்து இந்த செய்திகளை தொடர் செய்திகளை கொடுக்க விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுவோம், உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். அன்புக்குரிய இந்த வசனத்தை நன்றாக கவனிப்போம். அன்றியும் இயேசுவை செத்து அவருடைய எல்லா பாடியில் இருக்கிற எல்லா அந்த அனாட்டமி, எல்லா உள்ளுறுப்புகளும் செயலிழந்து, பிரெயின் ஆஃப் ஆகி, ஐசைட் ஆஃப் ஆகி, வந்து கிட்னி ஆஃப் ஆகி, லிவர் ஆஃப் ஆகி, எல்லாம் ஆஃப் ஆகி படுத்திருக்கிறார், மரித்திருக்கிறார். அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, பிதாவோட ஆவி இயேசுவை ரிசரெக்ட் பண்ணி அப்படியே எழுப்பிச்சான் பாருங்க. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை. லாசர் எழுந்திருத்ததுக்கும் இயேசு எழுந்திருத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, லாசருக்கு கல்லை திறக்கிற வேலையாச்சும் நமக்கு இருந்துச்சு. இங்கே கல்லை திறக்கிற வேலை கூட நமக்கு கிடையாது. திஸ் இஸ் ரிசரக்டட் பாடி. இது இயேசுவின் மரணத்துக்கு முன்பாக நடந்த அற்புதங்களுக்கு சற்றும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத உயர்வான காரியங்கள். அப்ப இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணின ஆவி, அந்த ஆவி இப்போ உங்களுக்குள்ள ரீமானா சந்துரா பாபா சொல்லுங்க, அந்நிய பாஷையில் ராபி ராபாலா ஷாக்குரா பாபா எனக்குள்ளே வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்னில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு உங்க சரீரத்திற்கு பலம் எல்லாம் மறைய போகிறது இயேசுவின் நாமத்தில். வருகிற நாட்கள் ஃபுல்லா பாருங்க, நிறைய மிரக்கிள்ஸ் நீங்க பார்க்க போறீங்க, ஹீலிங்ஸை பார்க்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லாத்துக்கும் மேல ஒரு 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 உயிர்த்தெழுந்த சரீரத்தை அவர் தம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மறுரூபப்படுத்த போறார். கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு, அதுக்கு தான் முன்னாடியே வந்துடணுன்றது. அதான் என் சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்த போறாராம். அப்படின்னா என்ன? இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி இருந்துச்சு, அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்க்க போறோம். பாருங்க, பூட்டின வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, அப்படியே உள்ள வந்துட்டாரு. நீங்க கலிலேயாவுக்கு போங்க, நீங்க கலிலேயாவுக்கு போங்கன்றாரு. அப்ப நீங்க சார், நான் நீங்க போங்க, நான் அங்க இருப்பேன்றாரு. உயிர்த்தெழுந்த சரீரம். சமீபத்தில் ஊரியாக்கா பற்றி நான் கேள்விப்பட்டேன், நேற்று பேசி இருக்கும்போது கேள்விப்பட்டேன். இந்த செய்தியை நான் ரெடி பண்ணியிருக்கும்போது இதெல்லாம் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னன்னா, அந்த ஊழியக்கார் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ கரண்ட்டில் இருக்கார் அவர், இன்னொரு ஊழியக்கார் கூட இருந்து பார்த்தவர்கிட்ட பேசினவன் என்று பேச சொல்லிட்டு இருக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது செவுத்தில் டக்குன்னு கையை செவுருக்குள்ளே விட்டுட்டு எடுத்தாராம். கேன் யூ பிலீவ் இட்? முடியல. அதான் ஆராதிக்கும் போதே வந்துருங்கன்றேன். இடையில வந்தால் தலையும் புரியாது, காலும் புரியாது, சொல்கிறது கேட்கும், ஆனால் சொல்கிறத கேட்காது.
உயிர்த்தெழுந்த சரீரம் தான் இப்போ நம்முடைய சரீரமாக இருக்கிறது. இது எப்போ வேலை செய்யும்? நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனே அது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஆவியானவர் வேலையை தொடங்கிட்டார். ஆமீன் சொல்லுங்க. பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, 2 வார்த்தை முக்கியமானது. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி 1, அடுத்து சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் 2. செத்துப்போன இயேசுவை உயிரோடு எழுப்பினாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்கலாம். இப்போ என் கேள்வி, உயிரோடு இருக்க சரீரத்தை எப்படி உயிர்ப்பிக்கிறது? இது எப்படி இருக்கு? பைபிள் சொல்லுது, நான் ஏற்கனவே உயிரோட இருக்கேன். நல்லா கவனிங்க, நான் ஏற்கனவே உயிரோட இருக்கிறேன். இந்த சரீரத்தை செத்த சரீரம் பைபிள் சொல்லலை. ஆனால் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிப்பார்னா அங்கே ஏதோ ஒன்று என்ன செஞ்சிருக்கணும்? செத்து இருக்கணும். செத்தாதான் உயிர்ப்பிக்கப்படுதல். நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன், என்னை எப்படி மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும்? என் அன்புக்குரிய, உயிரோடு கூட இருந்தாலும் எனக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. என் உயிரோடு இருக்கிற என்னுடைய சரீரத்துக்குள்ளே செத்து போன சில பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதிகளை கர்த்தர் உயிரோடு எழுப்பப்படுகிறார். ஆதாமுக்குள்ளே உயிரோடு இருக்கும்போது அவனுக்குள்ளே இருந்த பல விஷயங்கள் பழத்தை சாப்பிட்ட பிறகு எனக்குள்ள அது செயலற்றதாய் மாறிவிட்டது. அதனால நான் என்னவாயிட்டேன்னா, செத்த சரீரமாகவில்லை, சாவுக்கேதுவான சரீரம் ஆயிட்டேன். நான் உயிரோடு இருக்கேன், ஆனால் உள்ள ஒரு பார்ட் உயிர் இல்லாமல் இருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக சயின்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே போவோம். கர்த்தர் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாத்தையும் சயின்டிஃபிக்காக தான் செய்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க சயின்ஸு ஆன்மீகத்துக்கு எதிரானதுன்னு. இல்லை, சயின்ஸு தேவன் செய்தது என்றால் அது நிச்சயமாக ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கவே இருக்காது. தேவன் செய்கிற சயின்ஸை நம்ம புரிஞ்சுக்க முடியாததுனால அதுக்கு பேர் மிரக்கிள்னு சொல்கிறோம். ஆனால் கடவுள் அதை என்ன செய்கிறாரு? சயின்ஸுன்றாரு. புரிஞ்சுக்கிட்ட சயின்ஸை மிரக்கிள்னு சொல்ல மாட்டேன்றீங்க, அதை சயின்ஸுன்றீங்க. தண்ணி பாருங்க சார், இந்த இடத்துல ஒரு பைபிளை வைக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் பைபிள் மறைஞ்சிருச்சு, இதுக்கு பேர் என்ன சார்? மிரக்கிள் தானே. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வெயிலில் வைக்கிறேன், தண்ணி காணாமல் போயிடுது, அதை மட்டும் என்ன சொல்கிறீங்க? சயின்ஸுன்றீங்க. ஆனால் அது மிரக்கிள் தானே. ஓ, தெரிஞ்சுக்கிட்டா சயின்ஸு, தெரியாட்டி மிரக்கிள். ஆனால் தேவனுக்கு எல்லாமே மிரக்கிள் கிடையாது, எல்லாமே கையை தட்டு. ஆமே. இப்போ என்ன உயிர்ப்பிப்பது கடவுளுக்கு சயின்ஸு, அவருக்கு அது அறிவியல், அவருக்கு அது செங்கடல் 2ஆய் பிளந்தது அற்புதம்ன்றீங்க. தண்ணி உள்ளே வரல, அற்புதம். அவர் என்ன சொல்றாரு? பிரிந்த தண்ணீரை என்ன ஆக்கிட்டாரு? ஐஸ் கட்டி ஆக்கிட்டாரு. ஐஸ் ஆன உடனே இரும்பின் அடர்த்தியை விட பனிக்கட்டி அடர்த்தி அதிகம். ஸ்கூலில் படிச்சிருக்கோம், அது கிளாஸ் எடுக்கும்போது யார் யார் தூங்குனீங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த பனிக்கட்டி அடர்த்தி அதிகமாக இருந்தனால தண்ணி உள்ளே வர முடியல. சங்கீதத்தில் தாவீது தெளிவாக சொல்கிறார், சங்கீதத்தை தெளிவாக சொல்லுகிறது, தண்ணீர் உறைந்து நின்றது. அப்போ நடுவில் நடக்கிறான், 2 பக்கம் ஐஸு, எப்படி இருக்கும்? ஏசி. அப்படி உள்ள வரான். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அற்புதம், தேவனுக்கு சயின்ஸு. 6 நாள் மன்னா போட்டாரு, ஒரு நாளைக்கு மேலே வச்சிருந்தா கெட்டு போயிடும். ஆனால் 6ஆம் நாள் போடுறாரு, அந்த மன்னா மட்டும் கெட்டு போகல. எல்லாம் சொன்னாங்க மிரக்கிள்ன்றான். கர்த்தர் சொன்னார், மிரக்கிள் இல்லைப்பா, சயின்ஸு. 6ஆம் நாள் மன்னா பொழிவுக்கு முன்னாடி மட்டும் என்ன வரும்? முதலாவது பனியை தூவுவார், அப்புறம் மன்னாவை போடுவார், அப்புறம் பனியை தூவுவார். என்னன்னா 2 பக்கம் பனி கட்டி இருந்து நடுவில் ஒரு பொருள் இருந்தா அது கெட்டு போகாதுன்னு அவருக்கு தெரியும். இவனுக்கு மிரக்கிள், அவருக்கு சயின்ஸ். இன்னைக்கு உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க போகிறார். உங்களுக்கு அது மிரக்கிள், அவருக்கு சயின்ஸ். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இது செத்த சரீரம் அல்ல, இது சாவுக்கேதுவான சரீரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாவுக்கேதுவான சரீரம்னா என்ன சார்? ஒரு மனுஷனுக்கு 2 கிட்னி இருக்கு சார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இந்த 2 கிட்னி வேலை செய்யாம நின்றுச்சு. நின்ன பிறகு நான் கேட்கிறேன், இந்த மனுஷன் நிற்கிறாரு, இவர் செத்துட்டாரா உயிரோட இருக்காரா? சொல்லுங்க. உயிரோட தான் இருக்காரு. ஆனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? செத்துக்கிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஏன் இவர் செத்துக்கிட்டு இருக்காருன்னா, உயிரோடு இருக்கிற இவருக்குள்ளே ஒரு
ஆர்கன் உயிர் இல்லாம இருக்கிறனால இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? செத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சரீரம் உயிருள்ள சரீரம், அந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம். ஏனென்றால் உயிருள்ள அந்த உடலுக்குள்ளே உயிர் இல்லாத 2 கிட்னி இருக்கு. அதனால அந்த உயிருள்ள சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரமா மாறி இருக்கு. இப்ப இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஜீவனுள்ள சரீரமா மாத்தணும்னா உள்ளுக்குள்ள உயிரோடு இருக்கிற இவனுக்குள்ளே செத்து போயிருக்கிற அந்த கிட்னியை உயிர்ப்பிக்கும் போது, செயல்படாத அந்த கிட்னி செயல்பட ஆரம்பிக்கும் போது இந்த சரீரம் மறுபடி இரத்த ஓட்டம் சரியாகி அவன் உயிருள்ளவனாய் மாறுகிறான். ஆமென் சொல்லுவோம். சாவுக்கேதுவான இது சாவாமே தரித்திருச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள செயல்படாம இருந்த ஒரு மேட்டரை அப்படின்னு தட்டி விட்டாரு. அவனுக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் சரி. இப்படித்தான் நம்மளாம் உயிரோட இருக்கிறோம்ல, ஆனால் நம்ம செத்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, இவர் உயிரோட வந்துட்டாரா? சரியாயிட்டார்ல? இவர் இனி சாவாரா? சொல்லுங்க. சாக மாட்டார். சாக மாட்டாரா? என்னைக்கோ ஒரு நாள் சாவார். அப்போ என்ன அர்த்தம்? இவர் சாகாமலே இருக்க மாட்டார், ஒரு நாள் சாக போறார். ஏன்னா உயிரோடு இருக்கிற இவருக்குள்ளே என்றென்றைக்கும் இந்த ஆர்கன்ஸ்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று உதவி செய்திருக்க வேண்டும். உதவி செய்ய வேண்டிய அந்த பகுதி இப்பொழுது உயிர் இல்லாமல் செத்து இருக்கிறது. அந்த பகுதியை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்திட்டோம்னா இவர் என்றென்றைக்கும் சாகாதவரை என்ன செய்கிறார்? மாறுகிறார். நல்லா கவனிங்க. சாவுக்கேதுவான இது சாவாமையை தரித்து கொள்வதற்கு இவருக்குள்ளே செத்து போன ஒரு கிட்னியை உயிரோடு கொண்டு வந்துட்டிங்கன்னா இவர் செத்துக்கிட்டு இருந்த அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப ரத்த ஓட்டம்லாம் சுத்திகரிப்பு கரெக்டாக நடக்குது. இது என்னது, சிறுநீர் பிரிவு, அதுலேருந்து உப்புகள் எல்லாம் சரியான பிரிக்கப்படுகிறது. இப்போ பாடி ஆரோக்கியமாக மாறுது. அப்போ இந்த மனுஷனை ஜீவன் உள்ளவனாக மாற்ற வைக்கிறதுக்கு உள்ளுக்கு உறுப்புகள் எல்லாம் செயல்பட வேண்டும். ஆனால் மனிதன், நன்றாக கவனியுங்கள், விழுந்து போன பின்பாக அவன் சாவை நோக்கி போயிட்டே இருக்கிறான்னா ஏதோ சில பகுதிகள் அவனுக்குள் என்ன செய்து விட்டது? செத்து விட்டது. ஆமென் சொல்லுவோம். ஸோ எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம எல்லாரும் சாவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சார், கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் சாவை நோக்கி போகிறாரு. ஹார்ட் ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் சாவை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கிறாரு. லிவர் ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் சாவை நோக்கி போயிட்டுருக்காரு. உடனே சாகலை, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? எவ்வளோ முக்கியமானதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக செத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் மனுஷன் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கான், சாவை நோக்கி போயிட்டுருக்கான். என்ன அர்த்தம்னா இவனுக்குள்ளே வேலை செய்ய வேண்டிய ஏதோ சில சுரப்பிகள், சில விஷயங்கள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. இதைத்தான் அவர் சொல்கிறாரு, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை, உங்களுக்குள்ளே செத்துப்போன அந்த சுரப்பிகளை, உங்களை என்றென்றைக்கும் இளமையோடு வைத்திருக்கக்கூடிய அந்த காரணமாக இருக்கிற நான் படைத்த அந்த பகுதிகளை மறுபடியும் இந்த நாட்களில் தேவன் உயிரோடு எழுப்பப் போகிறார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நான் எப்படி உருவாக்கப்பட்டேன் என்றால் ஆதாமை போலவே உருவாக்கப்பட்டேன். எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஆதாமை கூட்டிகிட்டு வந்து என் பக்கத்தில் வச்சு நிப்பாட்டினா ஆதாமுக்குள்ளே என்ன ஆர்கன்லாம் இருக்கோ அதில் எனக்குள்ளே இருக்குமா இருக்காதா? ஆமென் சொல்லுங்கள். ஆதாம்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆர்கன் என்கிட்ட மறைஞ்சிருக்குமா? எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் குறைஞ்சபட்சம் 930 வருஷம் வாழ்ந்தான். ஒரு கம்பெனிலேருந்து 2 ஃபேன் உருவாக்குறாங்க, சுற்றுதுன்னு வச்சுக்கோ. இப்போ ஒரு ஃபேன் இருக்குது, இந்த ஃபேன் எடுத்துருவாப்பா, இந்த ஃபேன் எடு, சீக்கிரம் பண்ணி, இந்த ஃபேன் எடு, ஆஃப் பண்ணி. இந்த 2 ஃபேன் இருக்குது, இது ரெண்டுமே ஒரே கம்பெனி. என்ன கம்பெனி? ஓரியன்ட். ஒரே மாடல், ஒரே கம்பெனி வச்சுருக்குன்னா இது எவ்வளவு ஸ்பீடில் சுற்றுமோ அதே ஸ்பீடில் இதுவும் சுற்றித்தான். கையை தட்டுங்க. இது ஆதாம்னா இது நான். இதை கலட்டினா இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இதுக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் பாருங்க, இது ஆதாம். இந்த ஃபேன் என்ன சுத்துது, ஆனால் இந்த ஃபேனு
மெதுவாக சுற்றுது. இது 930 வருஷம் ஓடி இருக்கு. ஆனால் இதே கம்பெனி தான் என்னையும் படைச்சிச்சு. கையை தட்டுங்க ஒரு வருது. இது ஏன் ஓடலை? அதில் சிக்கி சிக்கி ஓடுது. இது 930. நான் விழுந்து போன பேசிக்கிட்டு இருக்கிறேன். இம்மார்டாலிட்டிக்கே போல கிராஃபில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் வந்து சாவம் சார் விழுந்து போயிட்டோம் சார், செத்துருவோம் சார். சரி, செத்து தொலை. 930 வருஷமாச்சு வாழ்ந்துட்டு செத்து தொலை. ஒரு கையை தட்டுங்களேன். இதில் இருக்க எல்லா பார்ட்ஸுமே இதில் இருக்கா இல்லையா? இதை கலட்டி பார்க்கும்போது இதில் ஒரு கண்டென்சர் இருக்குது. அந்த கண்டென்சரில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த கண்டென்சரை மட்டும் மாற்றிட்டேன்னா இப்போ இதுவும் என்ன செய்யுது? இயேசு நாமத்தினால சுற்ற ஆரம்பிச்சிருது. 930 வருஷத்துக்கு இந்த கண்டென்சரை மாத்திரம் பாருங்க. இதுதான் சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்த உடனே எனக்குள்ள அந்த லாங் லைஃபுக்கான வேலைகள் ஆரம்பமாகிறது. நீண்ட நாட்களுக்கு வாழ்வதற்காக தகுதி உள்ளவனாய் நான் மாறுகிறேன். எனக்குள்ளே வேலை செய்யாத பல சுரப்பிகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்குள்ளே ஜீவன் வருகிறது. சார், என்ன நிப்பாட்டி வச்சு வைத்து அறுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கோ அதுதான் சார் ஆதாம வைத்து அறுத்தல் இருக்கும். ஆதாமுக்கு எது எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்க போறது இல்ல. என் பிரெயினை ஸ்கல்ல ஓபன் பண்ணி பார்த்தா என்ன இருக்குதோ அதுதான் ஆதாமுக்குள்ள இருக்கும். என் முதுக பிரிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அதுதான் ஆதாமுக்குள்ள இருக்கும். ஆனால் ஆதாம் எப்படி 930 வருஷம் வாழ்ந்தான்? புது எக்ஸ்ட்ரா பார்ட் எதுவும் அவனுக்கு கிடையாது, எக்ஸ்ட்ரா ஆர்கன் எதுவும் கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற ஆர்கன் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா ஏதோ ஒன்று வேலை செய்ய மறுத்திருக்கிறது. அந்த பகுதிகள் தான் இந்த நாட்களிலே உயிர் பெறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நான் இப்ப விழுந்து போகாத ஆதாமே பேசல, விழுந்து போனவன பேசிட்டு இருக்கிறேன். நீ செத்துதான் ஆவேன் அப்படின்னா செத்துக்க. அட்லீஸ்ட் 930 வருஷம் வாழ்ந்துட்டு செத்துக்க. எங்க வந்துட்ட நீ கடைசியா? ஏதோ ஒன்று அவனுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தது, எனக்குள் வேலை செய்யாமல் இருக்கிறது. ஆதாமுடைய சாவுக்கு எதுவான சரீரமாக, சாவுக்கு எதுவான இந்த சரீரமாக இது மாறிவிட்டது. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். ஆனால் மோசே சொல்கிறான், எங்கள் ஆயுசு நாட்கள் சொல்லுங்களேன் 70 வருஷம். எவ்வளோ குறைஞ்சிட்டான் பாருங்க. பலத்தின் மிகுதியினால் நீ என்னதான் ஃபுட்டு புரோட்டீன் அது இதுன்னு எடுத்தாலும் எத்தனை வருஷம் தான் கூடுது? 10 தான். 930 எங்கே இருக்கு? 80 எங்கே இருக்கு? என்னதான் ஜிம்முக்கு போய் நம்ம போய் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அவுட்புட்டு 10 இயர்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அது என்ன செய்யாது? அதான் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஒரு 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது சாவுக்கு ஏதான உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இப்போதான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பேச விரும்புகிறேன். ஆதாமுக்குள் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் நமக்குள்ள இருக்கு. ஆனால் பாருங்க, எனக்குள்ள ஒரு கிட்னி இருக்குன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒருத்தர் பண்ணி அவருக்குள்ளே இந்த கிட்னி இருக்கு. ஆனால் அவர் வேகமாக செத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்லுங்க? அவர் கிட்னி என்ன ஆயிடுச்சு? ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் திறந்து பார்த்தா எனக்குள்ள இருக்க எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். ஆனால் அது வேலை செய்யாமல் இருக்கிறனால சீக்கிரம் செத்துறாரு. நீ வேலை செய்கிறவங்க என்ன செய்றீங்க? நீண்ட நாள் இருக்கு. வேலை செய்யும் போது நீண்ட நாள் இருக்கிறீங்க. அப்படிதான் ஆதாமுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பகுதி நமக்குள் வேலை செய்யாமல் இருக்கிறது. அதான் டாக்டர் சொல்றாங்க, சில பகுதிகள் சரீரத்தில் இருக்குதான், ஆனால் அது ஏன் இருக்குதுன்னே தெரியலையா, அதனால ஒரு யூஸ் இல்லையா. அங்கே தான் நிற்கிறார் கர்த்தர். அந்த ஏன் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஆதாம் பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக அந்த பகுதிகள் வேலை செய்து கொண்டிருந்தது. அதில் இருந்து ஜீவன் இந்த சரீரத்துக்குள்ளே பாய்ந்து கொண்டிருந்தது. இவன் பழத்தை சாப்பிட்ட போது அது வேலை ஸ்டாப் ஆன உடனே ஒவ்வொரு சிஸ்டமாக மெதுவாக என்ன செய்யுது? அடியாகுது. மெதுவாக அடியாகுது. இந்த அடியாகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 60 வருஷம் ஆகுது. ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்குது, 60 வருஷம் ஆகுது. நம்ம நினைக்கிறோம் 60 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை, 60 வருஷம் சாவை நோக்கி போயிட்டுருக்குறோம். முடி உதிருது, முடி நரைக்குது, பல்லு உதிருது, மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் உருவம் இழந்து
மரணத்தை நோக்கி பயணிக்கிறான். மரணம் என்பது தேவன் வைத்த திட்டம் இல்லை என்றால், முதுமை என்பதும் தேவன் வைத்த திட்டம் அல்ல.